மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் கொத்தமல்லி ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி ஜூஸில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த ஜூஸ் குடித்தா வெயிட் நல்லா லாஸ் ஆகும். ஸோ வாங்க இந்த சூப்பரான கொத்தமல்லி ஜூஸ் எப்படி செய்யலாம் முதல்ல பார்க்கலாம். ஜூஸரில் வந்து அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சம் புதினா இலைகள், அப்புறம் லெமன், ஒரு பெரிய லெமனில் உள்ள ஜூஸ் அதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாட்டு சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன் இல்லைனா ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் இது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஐஸ் க்யூப் தேவையான அளவு சேர்த்துட்டு 2 பேர் குடிக்கிற மாதிரி இன்றைக்கி நான் ஜூஸ் போட போகிறேன். அதனால் தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மிக்ஸி ஆன் பண்ணி ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஜூஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா வடிகட்டிடலாம். இந்த வடிகட்டினா கொத்தமல்லி ஜூஸை நம்ம கிளாஸில் ஊற்றிட்டு ஜில்லுன்னு சூப்பராக பரிமாறிடலாம். இவ்வளோ தாங்க சூப்பரான கொத்தமல்லி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான சம்மர் ட்ரிங்க். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூஸ் குடித்தோம்னா வெயிட் நல்லா லாஸ் ஆகும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.